ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 25 அருள்வாக்குகள் 14 தொடக்கம் 30 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு தாலந்து உவமை வழியாக நம்மோடு பேசுகிறார். ஒரு தாலந்து என்பது முதல் நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்த ரோமானிய நாணயத்தில் 6000 தெனாரியத்துக்கு சமம். ஒரு தாலந்து ஒரு தொழிலாளி பெறும் 20 வருட கூலிக்கு சமமானது. 2 தாலந்து 40 வருட கூலிக்கு சமம். 5 தாலந்து 100 வருட கூலிக்கு சமம். இப்படிப்பட்ட மிக பெரிய தொகையை தன் ஊழியர்களை நம்பி ஒப்படைத்து, இதனை கொண்டு வணிகம் செய்து பணம் ஈட்டுங்கள் என்று சொல்லி அந்த ஊழியர்களின் தலைவர் நெடும் பயணம் மேற்கொள்கிறார். தன் தலைவர் கட்டளையிட்டபடி நல்ல ஊழியர்கள் தங்கள் பொறுப்பை நிறைவேற்றினார்கள், தாளந்தை இரட்டிப்பாக்கினார்கள். ஆனால் ஒரே ஒரு ஊழியர் மட்டும் அதை பயன்படுத்தாமல் பூமிக்கடையில் புதைத்திருந்தான். இன்றைய உவமையில் வருகின்ற தாளந்தை நாம் கடவுளிடமிருந்து பெற்ற திறமையாகவும் கருதலாம். நமக்கு கடவுள் பலவித திறமைகளை கொடுத்திருக்கிறார். கடவுள் ஏதாவது ஒரு திறமையை நமக்கு கொடையாக வழங்கியிருக்கிறார். யாரும் திறமை இல்லாமல் இல்லை. நமக்கு ஒரு வாழ்வை வழங்கியிருக்கிறார், உடல் ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறார், நல்ல குடும்பத்தை வழங்கியிருக்கிறார், நல்ல நண்பர்களை, கூர்மையான அறிவுத்திறனை, சுதந்திரத்தை, நேரத்தை, திறமைகளை, ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஆன்மீக வாழ்வுக்கு விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அருட்சாதனங்களை வழங்கியிருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் ஒருவருக்கு தலைமையத்துவ பண்பு, மற்றவர்களிடம் சுமூகமான உறவில் வளருகின்ற ஆற்றல், சிலருக்கு நிறுவனத்தை நிர்வகிக்கும் திறன் மற்றும் படைப்பாற்றலை வழங்கியிருக்கிறார். கடவுள் நமக்கு கொடுத்த அனைத்தையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். இந்த திறமைகளை கடவுளின் அதிமிக மகிமைக்காக செய்யவும், பிறருக்கு பயன் உள்ளவர்களாக இருந்து பலனளிக்கவும் வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். பலனளிப்பதே கிறிஸ்தவ அழைப்பு என்பதை தன் போதனையில் இயேசு அடிக்கடி கூறுகிறார். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். யோவான் 15:1-2, உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நம்மில் பலர் தங்கள் திறமைகளை முழுமையாக வளர்த்து கொள்ள விரும்புவதில்லை. வளர்க்காததற்கு 4 காரணங்களை பிரான்சிஸ் ஜே காங் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிடுகிறார். 1, தன்னிடம் இருக்கின்ற திறமையை மறுப்பது, டினையல். 2, தள்ளி போடுவது, புரோக்ராஸ்டினேஷன். 3, பயம், ஃபியர். 4, பொறுப்பற்ற தனம், இர்ரெஸ்பான்சிபிலிட்டி. 1 மறுப்பது. என்னிடம் திறமை இல்லை என்று சொல்லுவது நமக்கு மிகவும் வசதியானது. நமக்கு திறமைகள் இருப்பது தெரிந்தால் பலர் நம்மை விமர்சிப்பார்கள், கேலி செய்வார்கள். எனவே நம்முடைய திறமை நம்மிடம் இல்லை என்று சொல்லுவது நமக்கு ஆபத்து குறைவு. வாழ்வின் வசதியான மண்டலத்தில் மட்டுமே நாம் வாழ நினைக்கிறோம். திறமைகளை மறுக்க கூடாது. கடவுள் கொடுத்த பரிசை நாம் பயன்படுத்த வேண்டும். 2, தள்ளி போடுதல். நாளை நான் செய்கிறேன், இன்று நான் தயாராக இல்லை, இன்னொரு சமயம் நான் இதை செய்கிறேன் என்றெல்லாம் நாம் பலவற்றை தள்ளி போடுகிறோம். இன்றே, இப்போதே நம்மிடம் இருக்கின்ற திறனை பயன்படுத்த வேண்டும். கால தாமதம் செய்யக்கூடாது. கால தாமதம் செய்வது நாம் மறுப்பதற்கு சமம். 3, பயம். பயந்த வாழ்வு
தோல்வியில்தான் முடியும். அந்த மூன்றாவது நபர் பூமிக்கடியில் புதைத்து வைத்தது பயத்தினால். நம்பிக்கைக்கு எதிராளி பயம்தான். அருளின் வாய்க்காலாக மாற நாம் வரம் கேட்போம். விமர்சிப்பவர்களை பற்றி கவலை வேண்டாம். விமர்சிப்பவர்கள் அதே நிலையிலேயே இருந்து கொண்டிருப்பவர்கள் என்பதை நாம் உணர்வோம். 4. பொறுப்பற்ற தனம். பொறுப்பற்ற தனத்தை மறைக்க நம்முடைய தோல்விக்கு வசதியாக அடுத்தவரை அல்லது சூழ்நிலையை நாம் குறை சொல்வோம். செய்வதை இப்போதே பொறுப்புடன் செய்வோம். வாழ்வின் சாயும் காலத்தில் இருந்து கொண்டு நான் அதை செய்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அப்போது சொல்லக்கூடாது. எனவே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமையோ 2 திறமையோ பல திறமையோ கொடுத்திருக்கிறார். அதனை கடவுளுடைய அதிமகிமைக்காக, அடுத்தவருடைய நலனுக்காக செய்கின்ற ஆற்றலின் வரத்தை கேட்போம். ஆமீன்.